ஹாய் ஹலோ காய்ஸ், இது என்னோட நியூ சேனல். அண்ட் இந்த சேனலில் ஹாட் ஸ்டாண்ட் சாஃப்ட் ஸ்டாண்ட் ரெண்டுமே போடுவேன்டா. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் நேம் ஆர்கியூமெண்ட். அண்ட் இது ஒரு ஹாட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் தான், ஹாட் ஸ்டாண்ட் ஒன் ஷாட் தான். அண்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்கடா. நான் சாஃப்ட் ஸ்டாண்டுக்கெலாம் அடுத்து கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டாண்ட் எஃப்எஃப் போடுவேன். எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட் ரெண்டுமே ஏதாவது ஒன்று வரும்டா. கண்டிப்பாக சாஃப்ட் ஸ்டாண்ட் தானே போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம்டா. அண்ட் இன்ட்ரோ பார்த்திங்கன்னா வயன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் அவங்க இப்போ கொரியாவில் தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரிஜினல் கண்ட்ரி இந்தியா தான். இப்போ அவங்க ஸ்டடீஸ்க்காக தான் கொரியா வந்திருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் இருக்காங்க. வயன் மட்டும்தான் இப்போ கொரியாவில் இருக்காங்க. அதனால ஒரு தனியாக ஒரு ஹவுஸ் ரெண்ட் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி காலேஜ் போயிட்டுருக்காங்க. இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். அண்ட் வயனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் லியா. அண்ட் வயனோட பாய் ஃப்ரெண்ட் நேம் தயம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வரைக்குள்ள போகலாம். இல்லையே, வயன் யாருக்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தைரியத்தில் நீ எனக்கு திரும்ப கால் பண்ண, எந்த தைரியத்தில் நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பர்சனை எல்லா சோஷியல் மீடியாலேயும் பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் எப்படின்னா அந்த பர்சன் இதுக்கப்புறம் வயனை கான்டாக்டே பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணுறாங்க. எல்லா சோஷியல் மீடியாவிலும் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு ஃபோன் கட் பண்ணி எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு டீப் பிரேத் எடுக்கிறாங்க. அப்போ தான் மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா லியா அப்படின்னு வருது நேம். வயனை எடுத்து சொல்லுடி, ஏன் வயன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்ன மறுபடியும் உனக்கும் தேவைக்கு ப்ராப்ளம் சொன்ன, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்ன மறுபடியும் தேவைக்கும் உனக்கு ப்ராப்ளமா? ஆமாடி. என்ன இந்த டைமும் மியாவால் தானா? ஆமாடி. இந்த டைம் என்ன பண்ணாவ, அது ஏன்னு தெரியலடி, அவனுக்கு மட்டும் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே. ஏன்டியா நீ வேற, அந்த மியாவுக்கு தேவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தேவன்கிட்ட சொன்னால் அதெல்லாம் இல்லை, அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். மோஸ்ட் ஆஃப் டைம் இதனால தான் எனக்கும் அவனுக்கும் ப்ராப்ளமே வருதுடி. ஸோ இன்றைக்கும் அதே ப்ராப்ளம் தான் சொல்ல வரியாடி? இல்லையா, அப்புறம் என்ன ப்ராப்ளம் டி? இன்றைக்கி அந்த மியா தேவனுக்கு கால் பண்ணி, தேவன் நான் டேஞ்சரில் இருக்கேன், தேவன் உடனே என் வீட்டுக்கு என்னை ஹெல்ப் பண்ண தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கா. தேவன் உடனே எழுந்திரிச்சு அவளோட வீட்டுக்கு போயிருக்கான். அதை பார்த்து என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கால் பண்ணி, தேவங்க இந்த மாதிரி மியா வீட்டுக்கு போகிறான்டி அப்படின்னு சொன்னான். நானும் இந்த டைமில் எதுக்கு தேவன் மியா வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போனேன். நானும் மியா வீட்டுக்கு போனேன். அப்போ நாங்கள் என்ன பார்த்தேன்னு தெரியுமாடி? என்னடி பார்த்தேன், அந்த மியா தேவனுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தா. என்னடி சொல்கிற? ஆமாடி, அது மட்டும் இல்லடி, தேவங்க இழுத்து ஹக் பண்ணி, நீ இல்லைன்னா என் லைஃப் எம்டியாக ஃபீல் ஆகும், நான் எப்போவுமே உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காடி. அப்புறம் என்னடியாச்சு? அப்புறம் ஒன்றும் ஆகலடி. நான் போய் தேவை இழுத்து ஒரு 2 ஸ்லாப் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்கிற? நீ நீயாவதானே நீ ஸ்லாப் பண்ணியிருக்கணும், தேவை எதுக்குடி ஸ்லாப் பண்ண? பின்ன நான் அவ்வளோ சொல்லியும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் அப்படிலாம் கிடையாது சொன்னாலும் அவன் புரியலை. அப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்லு? அதுக்கு தான் ஸ்லாப் பண்ணாவது புரியுதான்னு ஸ்லாப் பண்ணேன்டி. சரிடி, ஓகேடி, அப்போ தையனுக்கு ஃபோன் பண்ணி பேசி ப்ராப்ளமை செட்டில் பண்ணடி. இல்லைடி லியா, நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். என்ன வயன்னு சொல்கிற? சரிடி, அன்பிளாக் பண்ணி பேசுடி. இல்லை லியா, வேண்டாம். ஏன், நீ அவனை மிஸ் பண்ணலையா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் வேண்டாம். எனக்கு எப்போ கோபம் குறையுதோ அப்போ நானே அன்பிளாக் பண்ணிவிட்டு பேசுவேன். சரிடி, ஏதாச்சும் ஒன்று பண்ணு. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். எங்கள் அம்மா வேறடி என்னை டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறாங்க. சரி, ஓகேடி, பாய் அப்படின்னு காலை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க வயன். அண்ட் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வெறும் டவலை மட்டும் வியோ பண்ணிவிட்டு பெட்ரூம் போகிறாங்க.
அப்போது அங்கே யாரோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாக் அவுட்ஃபிட்டில் நிற்கிறாங்க. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அங்கே பக்கத்தில் உள்ள டேபிள் மேலே இல்லை கிளாஸ் வேஸை எடுக்கிறாங்க வயன். சொல்லு, யார் நீ, எப்படி நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு வயனும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் வாலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது வயனுக்கு அவரோட பேக் தான் தெரியுது. ஃபஸ்ட்டு நீ வெளியே போ, எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே வந்த? அப்போது அந்த பர்சனும் உன்னை பனிஷ் பண்ண தான் வந்தேன் பேபி அப்படின்னு சொல்கிறாரு. வயனுக்கு அப்போ தான் அந்த வாய்ஸை கேட்டோன்னே தான் ரிலீஃபாகவே இருக்குது. ஏன்னா அது வேறு யாரும் கிடையாது, தேவன்தாண்டா. இப்போ தான் அவரும் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரியே டேர்ன் பண்ணுறாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் அவர் ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. நான் பயந்துட்டேன் தேவம், என்ன தேவம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ வயன் நான் சொல்கிறத கேளு, வயன் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாரு. ஆனால் வயன் நிப்பாட்டாமல் அவர் ஷோல்டர்லேயே அடிச்சிட்ருக்கவும் எனக்கு வலிக்குது வயன் அப்படின்னு சொல்லி ஒன்றா வயன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி, நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் என்னை பிளாக் பண்ண, நீ ஏன் அவன் வீட்டுக்கு போனேன்? வயன், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன். அவள் என்கிட்ட நான் டேஞ்சரில் இருக்கேன்னு சொன்னான், அதனால தான் நான் போனேன். சரி ஓகே தேவம், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், நீ என்கிட்ட சொல்லிட்டு போகலை? அது வயன் நான் உங்ககிட்ட அப்புறமே சொல்லிக்கலாம்னு நினச்சேன் வயன். ஓகே, அவனை ஹக்லாம் பண்ணாலே, அதுக்கு என்ன சொல்லுவேன்? ஆனால் நான் ஹக் பண்ணல தேவம், நான் உன்னை நம்புகிறேன் தேவம். ஆனால் அந்த மியாவை இல்லை, அவள் எப்பவுமே உங்ககிட்ட ஃப்ளர்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் வயன், அது ஏன் தப்பு இல்லையே வயன்? உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால தான் எல்லா கேர்ள்ஸும் ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? வாயை மூடு தேவம். சரி, எப்படி நீ வீட்டுக்குள்ளே வந்த? என்ன வயன், மறந்துட்டியா? எனக்கு உன் வீட்டோட எக்ஸ்ட்ரா கீ கொடுத்தியே. ஓ ஆமாம் தேவம், மறந்துட்டேன்டா. சரி, இந்த டைமில் நீ இங்கே வந்த? அதுவா, உன்னை பனிஷ் பண்ணலான்னு வந்தேன் பொண்டாட்டி. ஏன், நான் என்ன பண்ணேன்? என்னை எல்லா சோஷியல் மீடியாவும் பிளாக் பண்ணல. சரி ஓகே, நான் உன்னை அன்பிளாக் பண்ணுறேன், நீ இப்போ வீட்டுக்கு போ. வயனை அப் அண்ட் டவுன் பார்க்குறாரு. அப்போது தான் வயனுக்கு ரியலைஸே ஆகுது. அவங்க வெறும் டவலோடு நின்றுட்டு இவ்வளோ நேரம் தேவன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏன் பேபி, உன்னை இப்படி பார்த்ததுக்கப்புறமும் நான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறியா? தேவம், நீ என்ன மீன் பண்ணுற? உனக்கு நான் என்ன மீன் பண்ணுறேன்னு புரியல பேபி அப்படின்னு கேட்டுட்டு உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணுறாரு. தேவம், நீ வீட்டுக்கு போ. முடியாது. சரி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க ட்ரெஸ் வியர் பண்ணலாம்னு. ஆனால் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து வாலோட பின் பண்ணுறாரு. எங்கே பேபி போகிற? தேவம், நான் தான் என்ன வீடு தேவம், ட்ரெஸ் மாற்றணும். கண்டிப்பாக பேபி, நீ ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கோ, ஆனால் நான் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸை உங்கள் லிப்ஸோடு அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஒரு 5 minutes போகுது. தேவம், ப்ரீத் பண்ண முடியல தேவம் அப்படின்னு அவர் புஷ் பண்ணுறீங்க. தேவம் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்னடி சரி வா அப்படின்னு உங்களை பிரைடல் ஸ்லைடில் தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறாரு. பெட்டில் போய் தூக்கி போடுறாரு. பெட்டில் நீங்கள் பெட்டில் பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. தேவம் வலிக்குதுடா. தேவம் எதுவுமே சொல்லாமல் உங்கள் மேலே ஓவர் ஆக்குறாரு. உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் தேவம் என்னை விடுடா, என்ன பண்ணுற நீ? ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் அதுக்கு போகணும், என்னை விட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வேலை இருக்குது உனக்கு? அது எனக்கு நாளைக்கு காலேஜுக்கு அசைன்மெண்ட் இருக்குது, நான் சப்மிட் பண்ணணும், என்னை விட்டு நான் செய்யணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி, விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஒரு ரொம்ப டீப்பான கேஸ், நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ்ஸில் மீட் ஆகி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவம் இதை தான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்களோட டவல், அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் இப்போ நேக்கடாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ரியலைஸே ஆகுது நீங்கள் நேக்கடாக இருக்கீங்கன்னு. தேவம் தள்ளி விட்டுட்டு தேவம் என்னடா பண்ணுற, என்னை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்க போகிறீங்க. வயன், நீ மட்டும் எனக்கு இப்போ கோஆப்ரேட் பண்ணுனா நான் ஸ்லோவாக பண்ணுவேன். அதுவே இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுனா இது ரொம்ப ரஃப்பாக போகும் வயன் அப்படின்ட்டு சொல்லியோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருது. நீங்களும் அமைதியாகிடுறீங்க. அப்போ தேவம் உங்களை பார்த்துக்கிட்டே
நான் எத்தனை தடவை பண்ணாலும் உன் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குடி, இன்னும் மாறவே இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பொண்ணுங்களுக்கு இந்தமாரி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அவங்களுக்கு செஸ்டெல்லாம் நல்லா புசு புசுன்னு ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன்டி. ஆனால் உனக்கு எப்படி அப்படியே இருக்குது சோத்தையும். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயன் நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. வலிக்குதுடா, மெதுவாக பொறுமையாக பண்ணேன் அப்படின்னு வயன் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே தேவன் காதில் விழலை. அவர் பாட்டுக்கு பைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சக் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே லைட்டாக கீழே போய் செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. தேவன் வலிக்குதுடா, பொறுமையாக பண்ணு அப்படின்னு நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எதுவுமே தேவன் காதில் விழலை. அவர் உங்கள் ரைட் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் லெஃப்ட் சைட் ப்ரெஸ்ட்டில் மவுத் வச்சு சக் பண்ணுறாரு. சக் பண்ணி பைட் பண்ணி இழுக்கிறாரு. நீங்களும் வழியில் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் தேவனுக்கு எதுவுமே காதில் விழவே இல்லை. அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இதே மாதிரி தாண்டா போகுது. அவர் உங்கள் பாடியில் அங்கங்கே சக் பண்ணுறது, பைட் பண்ணுறது, அவங்க செஸ்ட்டு ஃபுல்லாகவுமே அவரோட பைட் மார்க் தான் இருக்குது. அவர் அப்படியே இன்சைட் பண்ணுறாரு. இன்சைட் பண்ணி ரொம்ப ரஃப்பாக பண்ணுறாரு. அப்போ நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க, மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அத்தையும் பொறுமையாக பண்ணடா அத்தையும். இதுதான் பேபி உன்னோட பனிஷ்மெண்ட். என்னை பிளாக் பண்ணல, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட். அனுபவி, முடிஞ்சா இன்னும் வேகமாக கற்று என் நேமை சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் இன்னும் ஹாஷாக பண்ணுறாரு. இந்த நைட் ஃபுல்லாகவே உங்களோட மோன் சவுண்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவர் ரொம்ப ரஃப்பாக பண்ணுறாரு. அவர் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த நைட் அப்படி தாண்டா போகுது. அண்ட் இதோடு போதும்டா ஒன்ஷாட். இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஒன்ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும் இந்த வீடியோ என்னோடய சேனல். ஸோ ஓகே, அடுத்த ஒன்ஷாட்டில் மீட் பண்ணலாம். பாய்டா.